சமுதாயத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலே அவங்க தீமையை நாட்டிலிருந்து போக்கணும்னு முழுமையா விரும்பவில்லை. அவங்க பேசுறப்போ அப்படி இருக்கும். ஒட்டுமொத்தமா ஜனங்க பேசுறப்போ, சமுதாயம் பேசுறப்போ என்ன சொல்லுவாங்க? இந்த தீமையெல்லாம் ஒழிச்சிடணுங்க, தீமையெல்லாம் ஒழிச்சிடணுங்க. இயேசு தீமை தான் அங்கே ஒழிச்சார், அங்கே ஒழிக்க தொடங்கினாரு. அவ்வளோ பெரிய ஒரு தீமை, அந்த ஆயிரக்கணக்கான பிசாசுகள் அந்த நாட்டில் செயல்பட்டு கொண்டிருந்தது. அந்த நாட்டிலேருந்து அந்த தீமையை எடுக்கிறாரு. தீமை எடுக்கிறதுக்கு ஒரு வேலை இருக்கானா? அவங்க என்ன சொல்றாங்க? இவ்வளோ பெரிய வேலைனா வேணாம், தீமை இருந்துட்டு போகுது. பிசாசுடைய பிரசனம் இருந்தால் பரவாயில்லன்றாங்க. பரிசுத்தருடைய பிரசனம் தான் ஓவர் பயம் அவங்களுக்கு. சமுதாயம் பேசுறப்ப என்ன சொல்றாங்க? தீமையெல்லாம் ஒழிச்சிடணுங்க. ஆனா இந்த வேலையை தெரிஞ்சான என்ன பண்ணிடுறாங்க? பரவாயில்ல, இருந்துட்டு போகுது, ஏன்னா வசதி, அவங்களுக்கு வசதி. ஒரு உதாரணம் கொடுக்குறேன். பலர் மதுபானத்துக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அவங்களெல்லாம் விடுவிச்சிட்டா அந்த பிஸ்னஸ் என்ன ஆகிறது? பலர் போதை மருந்துக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விடுவிச்சிட்டா அந்த பிஸ்னஸுக்கு என்ன ஆகுறது? பலர் பொர்னாகிராஃபிக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விடுவிச்சிட்டா அந்த பிஸ்னஸுக்கு என்ன ஆகும்? எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சமுதாயத்தில்? ஆனால் பேசுகிறப்போ எப்படி பேசுவோம்? எல்லாத்தையுமே ஒழிச்சிடணுங்க எல்லாம். ஆனால் விலை தெரிஞ்சோடனே பரவாயில்ல, இருந்துட்டு போதுங்க, அதுலேருந்து பணம் கிடைக்குது. அப்போ உள்ளத்தின் ஆழத்தில் தீமையே விரும்புகிற ஒரு சமுதாயம். ஏன்னா அதை விட்டு கொடுக்கறதுக்கு அதுக்கு வேண்டிய விலையை செலுத்த ரெடி இல்லை. அப்படிப்பட்ட இருதயத்திலிருந்து தேவன் தாமே நம்மை ரட்சிப்பாராக. அதுவும் பணம்னு வந்தா ஜனங்க என்ன சொல்றாங்க? Just give me enough religion to keep my profits high and my guilt low. அதாவது தமிழ்ல சொல்றேன், எனது லாபத்தை அதிகமாகவும் குற்ற உணர்வை குறைவாகவும் வைத்திருக்கும் மதத்தை எனக்கு கொடுங்கள். எப்படிப்பட்ட மதம் வேணும்? லாபத்தை மேலே இருக்கணும், குற்ற உணர்வு குறைவாக இருக்கணும், அது வரைக்கும் போதும், சந்தோஷம். அப்படிப்பட்ட மதம்னா நாங்கள் ஏற்றுக்கிறோம். லாபத்தில் கை வைக்கிற போதனையும் மதமோ அப்படிப்பட்ட இயேசு வேணாங்க. இயேசு பாருங்க, லாபத்துக்கு எதிராளி கிடையாது. இதையும் சொல்லிடுறேன் நான். இந்த சம்பவத்தில் இப்படி நடக்கிறதுனால இயேசு லாபத்துக்கு எதிராளி, செல்வத்துக்கு எதிராளி, பணத்துக்கு எதிராளி நினைச்ச கூடாது. ஏன்னா அவர் தான் இந்த பூமி கீழே தங்க சுரங்கங்களையும் வச்சவர் இல்லையா? ஆதியாமெல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்கே தங்கம் வெள்ளி இதெல்லாம் வச்சிருக்கு.